அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை and திருநெல்வேலி. எடப்பாடி தொகுதியில் கண்கலங்கிய பழனிசாமி, நான் இவ்வளவு தூரம் உயர்ந்ததற்கு காரணம் நீங்கள்தான் என்று எடப்பாடி கே பழனிசாமி கண்கலங்கி பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொதுச் செயலர், முதல்வர் எல்லாம் நீங்கள் கொடுத்த பதவி என்றும் அவர் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க கொடுத்த பதவி, நீங்க கொடுத்த பதவி. உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் மனித பிறவியாக பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பதவியை யாரும் கொடுத்தது கிடையாது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இரண்டு அடையாளத்தையும் கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், அத்தனை மக்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்றேன். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்வதுதான் நிலைத்து நிற்கும் மனதிலே. நான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க கொடுத்த பதவி, நீங்க கொடுத்த பதவி. உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். நிறைவேற்றி நாம போட்ட திட்டத்தை முடிவுற்ற பணியை திறந்து வச்சிட்டு இருக்க. இதுதான் ஸ்டாலினுடைய திட்டம், ஸ்டாலினுடைய சாதனை. வேற என்ன நீங்க சாதனை செஞ்சீங்க? ஒன்னும் கிடையாது. தின்ன போட்டோ ஷூட் போடுவாரு, பத்திரிக்கை வந்து போஸ்ட் கொடுப்பாரு, ஒரு பேரை வைப்பாரு, போயிடுவார். இப்படியே 5 வருஷம் ஓடிட்டார் மனசு. அப்புறம் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அந்த குழு அப்படியே நின்று போயிடும். 52 குழு போட்டிருக்காருங்க இந்த முதலமைச்சர். 52 குழு போட்டு அந்த குழு என்ன செஞ்சதுன்னே தெரியல. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீ குழு போட்டீங்களா, அந்த குழுவுடைய பணி என்ன? அது பணியினுடைய வெள்ளை அறிக்கை வேணும் மக்கள் கேட்கிறாங்க, வெள்ளை அறிக்கை விடுனா ஒண்ணுமே கிடையாது, பேச்சு மூச்சே இல்லை. அத்தனையும் பொய், பேசுறது பூரா பொய். பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்ல, அதுல 4 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ஒண்ணுமே செய்யல. மீண்டும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு. ஆக தேர்தல் வந்தா கவர்ச்சிகரமா பேசுவார், தேர்தல் முடிஞ்சு அதோட விட்டுருவார். படித்தவர்களுக்கும் அல்வா கொடுத்துட்டாரு, படிக்காதவர்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு. அதே போல அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க, முடியல. தமிழ்நாட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒன்று அறிவிச்சு க்ளோஸ் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆக நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலை இப்பொழுது வந்து விட்டது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய வாழ்வு. சிந்திங்க. எந்த அரசாங்கம் வந்தால் நாட்டு மக்கள் நன்மை கிடைக்கும், அதே விவசாயிகள் நன்மை கிடைக்கும். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு, விசைத்தறி உரிமையாளருக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணும் இல்ல,
குடிமராமத்து திட்டம். விவசாயிகள் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளிக்கலாம், யாரு தடை இல்லை. வண்டல் மண் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. அதே போல வறட்சியான காலத்தில் அந்த ஏரி ஆழமானதுனால நீர் அதிகமாக பிடிச்சது, நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்கும். அதோட விவசாயிகள் வைத்த கோரிக்கை வறண்ட ஏரிகள் 100 ஏரி திட்டம் கொண்டு வந்து 100 ஏரி திட்டம். வறண்ட ஏரிகளுக்கு நீர் பாசு இன்ன வரைக்கும் முழுசா முடிக்கல, இன்ன வரைக்கும் முழுசா முடிக்கல. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையில் அந்த ஏரி குளம் முழுவதும் நிரப்பல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா விடுபட்ட ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும். அதோட பல ஏரிகள் விடுபட்டு உள்ளதாக விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஏரிகளும் கணக்கிட்டு இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட்டு அந்த ஏரிகளும் நீரேற்றின் மூலமாக காவிரி நீர் நிரப்பப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். பம்பு செட்டுக்கு எப்போ வேணாலும் போய் மோட்டாரை இயக்கலாம். திமுக ஆட்சி வந்து ஷிஃப்ட் போட்டான், அது முடிஞ்சு போச்சு. அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் அதிமுக ஆட்சி 2016 தள்ளுபடி, 2021 தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் வளர்ந்துடன் விவசாயிகள் வாங்கிய தொடக்கால் வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம், ஒரு வருஷம் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம். 7 லட்சம் பேருக்கு கொரோனா காலத்தில் சுட சுட அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, நல்லா படிச்சாங்க. ஏன்னா வெளியில் போக முடியாது, கொரோனா காலத்தில் வெளியில் போக முடியாது. அதனால வீட்டிலேயே இருந்து ஆன்லைன்ல நல்லா படிச்சு தேர்வு எழுதி எல்லாம் பட்டம் பெற்றாங்க. பல பேருக்கு அரியர்ஸ் இருந்தது, அத்தனை அரியர்ஸும் பாஸ் பண்ணாங்க அதிமுக ஆட்சி. ஆகவே இன்றைய தினம் பல திட்டங்களை இங்கே நிறைவேற்றிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். அம்மா மெடிக்கல் கொண்டாந்தோம். இந்த முதலமைச்சருக்கு பிடிக்கல. முதல் எட்டிக்கோட்டை மேட்டில் தான் திறந்தேன், அங்கே தானே திறந்தோம், ஞாபகம் இருக்குது. ஏங்க இதில் என்ன அரசியல் வேண்டியது? எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாரு பாருங்க. இந்த முதலமைச்சருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? அது கருணாநிதி குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஏங்க அம்மா மெடிக்கல் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர், அங்கே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அங்கே இப்படிப்பட்ட அம்மா மெடிக்கலை திறக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஏழைகள் அந்த அம்மா மெடிக்கலுக்கு போய் சிகிச்சை பெறுவாங்க. இதில் என்ன தவறு? அவர் தனியார் மருத்துவமனைக்கு போனால் 200-300 ரூபா செலவு பண்ணணும். ஆக ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் அது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. இதனால அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்து. எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட கொங்கடாபுரத்தில் அதிமுக பொதுச் செயலர் K. பழனிசாமி பரப்புரை செய்த அந்த காட்சிகளை பார்த்தும் திமுகவையும் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சனம் செய்து அவர் பேசியிருக்கிறார். பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையும் அவர் பரப்புரையின் போது பேசியிருக்கிறார். அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை, திருநெல்வேலி.